Hello everyone, welcome to my channel. நாம லாஸ்ட் கிளாஸ்ல ஆரி ஒர்க்ல வந்துட்டு ஒரு சின்ன லீஃப் டிசைனும் டபுள் ஷேட் பார்டர் டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல நாம இன்னொரு லீஃப் டிசைன் பார்க்குறோம். சப்போஸ் டைம் இருந்ததுன்னா சின்னதா ஒரு லீஃப் வேற ஒரு லீஃப் எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். வாங்க இப்போ அந்த லீஃப்க்கு என்ன டிரா பண்ணணும்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டிரா பண்ணிக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி லீவ்ஸ் நீங்கள் நிறைய சாரீஸ்லேயோ இல்லை சூட் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லேயோ சுடிதார் மெட்டீரியல்ஸ்லேயோ பார்த்துருப்பீங்க. இது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அழகாக இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இதில் நாம் இப்போ எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். நாம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா இந்த சென்டரில் இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அவுட்லைனும் போட்டுக்கோங்க. அவுட்லைன் போட்டுக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம இங்கேருந்து அவுட்லைன் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இப்போ நம்ம இங்கே அவுட்லைன் போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சென்டரில் கூட போட்டுக்கலாம். இங்கே சென்டரில் இப்போ வேண்டாம், ஃபைனலாக பார்த்துக்கலாம். டிசைன் நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு இங்கே ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நாம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே வந்ததும் கொஞ்சம் சின்னதாக ஒரு செயின் போட்டுட்டு லென்த்தாக ஒரு செயின் போடுறோம். ரிட்டர்ன் போயிட்டு இந்த அவுட்லைனுக்கு உள்ளே ஒரு செயின், வெளியில் ஒரு செயின். அகைன் வந்துட்டு சின்னதாக ஒரு செயின், உள்ளே இருக்கிற இந்த லைன் வர ஒரு செயின் போட்டுக்கிறோம். ரிட்டர்ன் போயிட்டு அவுட்லைனுக்கு உள்ளே ஒரு செயின் அண்ட் வெளியில் ஒரு செயின். அகைன் சின்னதாக ஒரு செயின், உள்ளே இருக்கிற இந்த லைன் மேலே ஒரு செயின். ரிட்டர்ன் போயிட்டு அவுட்லைனுக்கு உள்ளே ஒரு செயின், வெளியில் ஒரு செயின். அகைன் சின்னதாக ஒரு செயின் போடுறோம். இந்த அவுட்லைனுக்கு மேலே ஒரு செயின் போடுறோம். ரிட்டர்ன் போயிட்டு அவுட்லைனுக்கு உள்ளே ஒரு செயின், வெளியில் ஒரு செயின். அகைன் இந்த இடத்துல நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு இங்கே இருக்கிற கர்வ் இந்த லைன் வந்து நம்மளுக்கு சின்னதாக இருக்குது. பட் இங்கே இருக்கிற இந்த லைன்ஸ் வந்து நம்மளுக்கு பெருசாக இருக்குது. அதனால நம்ம ஒரு இது வந்துட்டு இந்த லைன் வரைக்கும் கொண்டு வர வேண்டாம், ஒன்று லைன் வரை கொண்டு வரலாம். ஒரு செயின் நம்ம போடுறப்ப நம்ம 2 செயின்ஸ் கூட நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த லைன்ஸ் இதுக்குள்ளே கொண்டு வரணும். அதனால நம்ம 2 டைம்ஸ் லைனுக்கு உள்ளவே போடுவோம், ஒரு டைம் லைனுக்கு மேலே போடலாம். நல்லா பாருங்க, நான் இப்போ லைன் வர எடுத்துட்டு வரல. அகைன் ரிட்டர்ன் போகிறேன். அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின், வெளியில் ஒரு செயின். ரிட்டர்ன் வந்துட்டு சின்ன ஒரு செயின் போட்டுட்டு அகைன் நான் லைன் வர எடுத்துட்டு வரல. இப்போ ரிட்டர்ன் போயிட்டு அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின், வெளியில் ஒரு செயின். இப்போ ரிட்டர்ன் வந்து நான் அந்த லைன் வர எடுத்துட்டு வரேன். பாருங்க, லைன் மேலே போட்டேன். இப்போ அகைன் பாருங்க, ரிட்டர்ன் போயிட்டு அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின், வெளியில் ஒரு செயின். ரிட்டர்ன் வந்துட்டு சின்னதாக ஒரு செயின் போட்டு அவுட்லைன் வர எடுத்துட்டு வர வேண்டாம், உள்ளவே போட்டுருங்க. அகைன் நீங்கள் ரிட்டர்ன் போயிட்டு அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின், வெளியில் ஒரு செயின். நான் 2 டைம்ஸ் பண்ண சொல்லியிருக்கிறேன். சின்னதாக ஒரு செயின் போட்டாச்சு. நம்ம அவுட்லைன் வர எடுத்துட்டு வர வேண்டாம், ஃபர்ஸ்ட் போட்ட செயினை விட கொஞ்சம் பெருசாக போட்டு இதை கவர் பண்ணிடலாம். ரிட்டர்ன் போயிட்டு அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின், வெளியில் ஒரு செயின். அகைன் ரிட்டர்ன் வந்துட்டு அவுட்லைன் வர எடுத்துட்டு வரலாம். பாருங்க, ஒரு செயின் போட்டாச்சு சின்னது, அண்ட் அவுட்லைனுக்கு மேலே ஒரு செயின் போடுறோம். ரிட்டர்ன் போகிறோம்.
இங்கே அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின், வெளியில் ஒரு செயின். நான் சொன்ன மாதிரி அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு செயின் போட்டுட்டு அவுட்லைன் வர நாம் எடுத்துகிட்டு வர வேண்டாம், மேலேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அகைன் ரிட்டர்ன் போயிட்டு ஒரு செயின் போட்டு அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு செயின் போடுறோம். ரிட்டர்ன் வந்துட்டு அவுட்லைனுக்கு வெளியில் நம்ம இந்த லைனுக்கு உள்ளவே போடலாம், லைன் மேலே போட வேண்டாம். இது ரெண்டாவது. இது மூணாவது போடுறப்போ நம்ம கொண்டு வரலாம். அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின், வெளியில் ஒரு செயின், சின்னதாக ஒரு செயின் போட்டுட்டு இப்போ நாம் இந்த லைன் மேலே போடுறோம். புரியுதா? பாருங்க, அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின், வெளியில் ஒரு செயின் போடுறேன். இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு நான் இந்த லைனில் போட மாட்டேன், நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த லைனுக்கு உள்ளவே ஒரு செயின் போட்டுடுறோம், ரிட்டர்ன் போய்டுறோம். சேம் மெத்தட் தான், பட் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இதில், அவ்வளோதான். ஸோ இப்போ ரெண்டாவது இதை மட்டும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 வந்து அந்த லைன் மேலே போட வேண்டாம், மூணாவது போடுறது லைன் மேலே போடலாம். இப்போ அவுட்லைனுக்கு ரெண்டு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின் போடுறேன், வெளியில் ஒரு செயின் போடுறேன். ரிட்டர்ன் வந்து அந்த லைன் மேலேயே போடுறேன். பாருங்க, உங்களுக்கே இதில் நல்ல டிசைன்லவே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் லெஃப்ட் சைடு போடுறப்போ ஒரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். லாஸ்ட் இது இங்கே வந்து இந்த லைன் மேலேயே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கொஞ்சம் லென்த்தியாக போட்டுக்கலாம், லாஸ்ட் எண்டு வர. சின்னதாக ஒரு செயின் போட்டாச்சு, இங்கே ஒரு செயின் போட்டாச்சு. ஸோ இப்போ இங்கே நாட் போட்டுடுறோம். லெஃப்ட் சைடும் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். நாட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக போடுறப்ப இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வராது உங்களுக்கு. ஏன்னா நான் உங்களுக்கு காட்டணுன்றதுனால ஸ்லோவாக போடுறதுனால கற்றுக்கிட்டவங்க எப்படி போடுறாங்களோ அது மாதிரி தான் எனக்கும் வருது. நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் நம்ம கான்ஃபிடென்ஸாக பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்மளுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே வராது. அகைன் நம்ம இந்த லெஃப்ட் கார்னரில் ட்ரை பண்ணுறோம். சின்னதாக ஒரு செயின் போட்டுடுறேன். இதே மாதிரி அவுட்லைனுக்கு மேலவே ஒரு செயின் போடுறேன். ரிட்டர்ன் போயிட்டு அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின், வெளியில் ஒரு செயின், இங்கே வந்துட்டு சின்னதாக ஒரு செயின் போட்டுட்டு லாங்காக இந்த லைன் மேலே ஒரு செயின் போடுறோம். ரிட்டர்ன் போகிறோம். அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின், வெளியில் ஒரு செயின். இப்போ ஃபாலோ பண்ணுறது என்னன்னா, நாம் இங்கே சொன்ன மாதிரி தான். இந்த லைன் நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்கு, இந்த லைன் கம்மியாக இருக்கு. ஸோ இந்த லைனில் வர செயின் ஃபுல்லாமே நம்ம இதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால நான் இந்த ரைட் சைடில் சொன்ன மாதிரி டூ டைம்ஸ் நம்ம பண்ணுற அந்த ஸ்டெப்பை வந்து இந்த லைன்லயே பண்ணிடுறோம். ஒன்று சின்னதாகவும் இருக்கலாம், இல்லை பெருசாகவும் இருக்கலாம். தேர்ட் மட்டும் இந்த லைன் மேலே வர மாதிரி பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் இந்த ஸ்டெப்பை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். சின்னதாக ஒரு செயின் போட்டுக்கிறேன். அவுட்லைன் இந்த லைனுக்கு மேலேயே போட்டுடுறேன். ரிட்டர்ன் போயிடுறேன். இங்கே அவுட்லைனுக்கு உள்ள ஒன்று, வெளியில் ஒன்று. அகைன் வர்றப்பவும் சேம் அதே மாதிரி தான். நான் இந்த லைனுக்கு மேலவே கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி, இவ்வளோ இதுக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம், பட் மேலே போட வேண்டாம். இப்போ ரிட்டர்ன் போயிட்டு அவுட்லைனுக்கு உள்ள ஒன்று, வெளியில் ஒன்று. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், சேம் அந்த லைன் மேலே போடுறோம். பாருங்கள், லைன் மேலேயே போட்டுட்டேன். இப்போ ரிட்டர்ன் போகிறோம். அவுட்லைனுக்கு உள்ள, வெளியில், இப்போ வெளியில் இந்த அவுட்லைனுக்கு மேலே போட மாட்டேன், நான் இங்கே போட்டுடுறேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. அகைன் செகண்ட் ஸ்டெப்பும் அதே மாதிரி தான். நம்ம அங்கே வர எடுத்துகிட்டு போக வேண்டாம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை விட கொஞ்சம் லென்த்தியாக கூட நம்ம போட்டுக்கலாம். அகைன் போகிறப்போ அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின் போட்டேன், வெளியில் ஒரு செயின் போட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லைன் மேலேயே போடணும். போட்டாச்சு. அகைன் அவுட்லைனுக்கு உள்ள, வெளியில், ரிட்டர்ன் ஒரு சின்ன செயின் போடுறோம். அந்த லைன் மேலே போட மாட்டோம்,
ஸோ அவுட்லைனுக்கு உள்ள வெளியில் இது வந்து செகண்ட் ஸ்டெப். இங்கே வர நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், லைன் மேலே போடல. இப்போ தேர்ட் ஸ்டெப் வந்து நாம் லைன் மேலே போடுறோம். பாருங்கள், சின்ன செயின் போட்டேன், அகைன் லைன் மேலே போடுறேன். இப்போது சின்னதாக லாங் செயின் போடுறேன், அகைன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருக்கு. ரெண்டாவதும் நம்ம சேம் அந்த லைன் மேலே போட மாட்டோம், சின்னது அண்ட் லாங். இப்போ போடுறது நாம் அந்த லைன் மேலேயே போடுறோம். பாருங்கள், போட்டாச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி வந்தாச்சு. இப்போ வேணும்னா இங்கே நம்ம நாட் போட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்தே நாம் அவுட்லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து நம்ம அவுட்லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். அவுட்லைன் போட்டால் ஷேப் வந்து நல்லாயிருக்கும், லீஃபோட இந்த ஷேப். பாருங்கள், இங்கே அவுட்லைன் போட்டாச்சு. இப்போ இங்கே வந்து நாட் போட்டு இந்த லீஃபை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். நாம் இங்கே வந்து இங்கே அவுட்லைன் போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா இல்லைன்னா நம்ம ஸ்டோன்ஸ் வைக்கணுன்னாலும் இங்கே வச்சுக்கலாம். இந்த இடத்துல அவுட்லைன் போடலாம். நான் இப்போ உங்களுக்கு பென் வச்சு ட்ரா பண்ணியிருக்கிறதுனால இந்த லைன் தெரியுது. இதே நாம் வந்து ட்ரேஸ் பண்ணுறப்போ இந்த லைன் எதுவுமே தெரியாது. இப்போ இந்த லைன் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நல்லது, அப்போ தான் உங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ணவும் முடியும். நீங்கள் இந்த இது இப்போ ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சிட்டாலும் ஓகே, ட்ரெஸ்ஸில் போடுறப்போ இல்லை ப்ளவுஸில் போடுறப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுனால இந்த லைன் வந்து நம்மளுக்கு தெரியாது. சப்போஸ் இங்கே ஸ்டோன் இந்த ஷேப்பில் வந்து ஸ்டோன்ஸ் நிறைய கிடைக்கும், ஸ்டோன்ஸ் வைக்கலாம், பீட் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணிவிட்டு நாம் இந்த இடத்துல ஃபில்லிங் கூட பண்ணலாம். ஃபில்லிங் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போது நார்மலாக லீவ்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு க்ரீன் கலரில் இருக்கும், இல்லை எல்லோ கலரில். மேக்ஸிமம் லீவ்ஸ் வந்து இந்த 2 கலர்ஸில் தான் நம்ம போடுவோம், வேறு எந்த கலரும் நம்ம போட மாட்டோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு நார்மலாக இப்போது பிங்க் வந்து யூஸ் பண்ணுறேன். பிங்க் யூஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு காட்டுறேன் நான். நீங்கள் பிங்க் யூஸ் பண்ணாதீங்க, உங்களோட இன்ட்ரெஸ்ட். மேக்ஸிமம் லீஃப் வந்து இந்த கலரில் தான் இருக்கணும்னு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால நான் இங்கே காம்பினேஷனுக்காக நான் உங்களுக்கு பிங்க் யூஸ் பண்ணுறேன். இதுவும் பண்ணலாம், பீட் ஒர்க் பண்ணலாம், ஸ்ப்ரிங் ஒர்க் பண்ணலாம், ஸ்டோன், இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு த்ரெட்டில் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். நீங்களே கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசைன் இருக்குது அப்படின்னாவே என்னோட இந்த ஃபுல் கிளாஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டிசைனும் நீங்களாவே ஓனாக பண்ணிடலாம். இன்னும் கூட வித்தியாசமாக நியூ டிசைன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். எல்லா மெத்தட்ஸையும் நான் ஃபுல் ஆரி கிளாஸில் நான் சொல்லிடுவேன். கண்டினியூவாக ரெகுலராக நீங்கள் என்னோட சேனல் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே போட்டுடுவீங்க. நார்மலாக செயின் ஃபில்லிங் தான் பண்ணுறோம், வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் இதில் பண்ணல. இங்கே வந்து நாட் போட்டுடுங்க. எவ்வளோ கேப் இருக்கோ அவ்வளோ கேப்புக்கும் கிளாத் தெரியாமல் இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக செயின் போட்டு கவர் பண்ணிடுங்க. இதை வந்து செயின் ஃபில்லிங்னு சொல்கிறோம்.
பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த லீஃப் வந்து நம்ம இப்படி போடுறோம். இது இந்த இடத்துல நீங்கள் ஸ்டோன் வாங்கி வச்சுட்டா இன்னும் ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லை பீட் ஒர்க்கும் பண்ணலாம். இது ஒரு லீஃப் டிசைன். நாம் ஒரு சின்ன லீஃப் ஒன்று பார்க்கலாம். அந்த லீஃப் பண்ணுறதுன்றத சொல்கிறேன். எஸ்டர்டே பண்ண மாதிரி தான் இங்கே பண்ணலாம். இதில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த 2 ஸ்டிச்சும் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. க்ரீன்லேயே சொல்கிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போவுமே செயின் தான் போடுறோம், வேறு எதுவும் போடல. நீங்கள் இங்கே ஸ்டோன் வைக்கலாம். ரிட்டன் சேம் லைனில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே இங்கே வந்து அவுட்லைன் பண்ணுறோம். அகைன் இங்கே கீழே வந்துடுறோம். இங்கே வந்து அப்படியே இங்கே இந்த இடத்துக்கு இந்த அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணுறோம். எங்கேயுமே நாட் போடாதீங்க, ஃபைனலாக நாட் போட்டுக்கலாம். இங்கே வந்து இங்கே இருக்கிறத ஃபில் பண்ணுறோம். இங்கே ஒரு செயின் போட்டு ரிட்டன் சேம் லைனில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சேம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் லெஃப்ட் கார்னரில் ஃபர்ஸ்ட்டு உள்ளே போட்டுடுறோம். ரிட்டன் சேம் லைனில் வரும். அகைன் இதோட அவுட்லைனையும் கம்ப்ளீட் பண்ணுறோம். இவ்வளோதான். இங்கே நாட் போட்டுடலாம். இது சிம்பிள், ரொம்ப ஈஸி. சென்டரில் நான் த்ரெட்லவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் சம்கீஸ் சித்தாராஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்டோன் யூஸ் பண்ணலாம். பட் த்ரெட் ஒர்க்கில் எப்படி பண்ணுறதுன்றதை நான் காட்டுறேன். இது சிம்பிள். இது ஒரு லீஃப். இந்த 2 லீஃபையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லீஃபையும் ட்ரை பண்ணுங்கள், இந்த லீஃபையும் ட்ரை பண்ணுங்கள். அகைன் லீஃப் டிசைன்ஸ் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்கிறேன். இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டிச் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் கிளாஸில். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.